லாஸ்ட் டே ரைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டே இருந்த எக்ஸைட்மெண்ட்டு குறைஞ்சிருச்சு. ஆடா சாமி, அதுதான் வேலை வந்ததே தெரில. மதுரையில் போய் சாப்பிட்லான் இருக்குன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. மதுரையில் போய் நீ என்னடா சாப்பிட போகிற, நீ நான்வெஜ் சாப்பிட மாட்ட, என்னன்னு தெரியல. காவேரி பிரிட்ஜு, திருச்சி தாண்டி காவேரி பிரிட்ஜில் சரியான கூட்டங்க. விடிஞ்சிருச்சு, சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:30 அண்ட் நான் செங்கல்பட்டில் இருக்கேன். போட்டிங்களா தூங்கிங்களோ? ஒரு 2 மணி நேரம். Hey, what's up people? This is Raja on the wheels. So welcome back to my channel with yet another video and I hope you guys are doing absolutely fine. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசியிலேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock. எப்படியும் பார்த்திங்கன்னா மேப்லேயே 12 hours காட்டுது. ஸோ போய் ரீச் ஆகிறதுக்கு நம்ம எப்படியும் ஒரு 7 ஆக்கிடுவோன்னு வைங்களேன், 2 hours. ஏன்னா பிரேக்கெல்லாம் சேர்த்து அங்கங்கே நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பர்பஸ்ஃபுல்லாக தான் இவ்வளோ லேட்டாக கிளம்புனேன். ஏன்னா நான் மார்னிங் அம்பநாடு எஸ்டேட் ரைடு போயிட்டு வந்துட்டு அப்போவே 11 ஆயிடுச்சு. சரி 11 o'clock மேலே அவ்வளோ வெயிலில் எங்கே போகிறது, ஏன்னா வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. சரி வெயிலில் போய் மாட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா காலையில் 4 o'clock எழுந்திரிச்சாச்சு ரைடு கிளம்பணும்னு சொல்லிட்டு. சரி மறுபடியும் நம்ம அந்த டயர்ட்னஸோடு இந்த வெயிலில் ஓட்டினோம்னா அதே டயர்டு இன்னும் டபுள் ஆயிரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் வெயிலெலாம் தணிஞ்சதுக்கப்புறம் இப்போ போகிறேன். என்ன நைட்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. நம்ம நைட் ரைட் பண்ணியிருக்கோம் தானே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூட்டு வந்து ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமங்கலம் வழியாக போகணும். ஸோ திருமங்கலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 hours காட்டுது. அண்ட் அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ரோடு தான், ஊருக்குள்ளே போய் தான் போகும். பார்த்திங்கன்னா திருச்சி 285, மதுரை 152 kilometers அண்ட் சென்னைக்கு இன்னும் 612 kilometers காட்டுது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் ஏர்லியாக லைக் 3-4 ஆரம்பிப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது, வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லுவேன். பட் திஸ் வுட் பி த ஃபர்ஸ்ட் டைம் லைக் மை என்டையர் vlog வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இருக்க போது. எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்க போகுதுன்னு தெரில. ஆல்சோ இது நியூ ஆஸ்மோ 6ங்கிறதுனால இதில் ஒரு சூப்பர் நைட் ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஃபீச்சரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் பண்ணுவேன், அதில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பியூட்டிஃபுல்லாக சன் செட் ஆகிட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த க்ளவுட்ஸ் பின்னாடி போயிட்டு மறைஞ்சிருச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்லி திங் என்னென்னா இந்த ரோடு எல்லாமே ஊருக்குள்ளே போய் போகிறதுனால, அந்த ஊருக்குள்ளே போயிட்டோம்னா சில ஊரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தை போட்டிருக்காங்க. ஸோ சந்தை மார்க்கெட் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் பர்ச்சேஸ் ஷாப்பிங்க்குன்னு வராங்களா. ஸோ அந்த இடத்துல பயங்கர க்ரௌடாக இருக்குது. சுப்பிரமணியபுரம் புறநகர் பேருந்து நிறுத்துமிடம். சுப்பிரமணியபுரம் இந்த ஊர் பேர், ஒரு ஃபேமஸான படம் இல்லை. ஆனால் ஊருக்குள்ள ஓட்டையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இண்டிகேட்டர் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ணுவானுங்க, கை போட மாட்டாங்க, நடுவில் குறுக்க ஓடுவான். தான் என்ன சார், நான் அவங்கெல்லாம் சொந்த ஊருக்காரவ அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டில் தான் இருப்பாங்க. தப்பு இல்லை, அவங்க ஊரில் அப்புறம் அவங்க தான் ராக்கெத்து. நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும்.
எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு. லைக் லாஸ்ட் டே ரைடு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டே இருந்த எக்ஸைட்மெண்ட்டு குறைஞ்சிருச்சு. ஐ மீன் எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஆனால் டயர்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு ரைட் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்புனேன். ஆனால் இப்போது ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. லைக் அந்த ஒரு லூப்பு க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, எங்கே ஆரம்பிச்சனோ அந்த இடத்துக்கு இப்போ போகிறேன் அப்படிங்கும்போது, அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா, லாட்ஸ் ஆஃப் மெமரிஸில் எப்படி ஆரம்பித்தோம், எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மெமரியில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணோன்ட்டு. அதே மாதிரி ஈவன் இன் மை பைக் வண்டி ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி புத்தம் புது வண்டி மாதிரி அப்படியே வாஷ் பண்ணி பக்காவாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு டஸ்ட்டு அது சுமந்துக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? ஸோ அதுவுமே ஒரு ஸ்டோரி தான். லைக் என் பைக்கு முதற்கொண்டு நம்ம இங்கெல்லாம் போயிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அது கூட அவ்வளோ ஒரு ஸ்டோரிஸ் கேரி பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டோம். ஆடா சாமி, அதுதான் வேலை. வந்ததே தெரில, டபால்னு உள்ள டாப்பில் டிராக்டர். எனிவேஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடும் பார்த்தீங்கன்னா பால்கோவாக்கு அவ்வளோ மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் இருக்கும். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் பால்கோவா இல்லையா? இப்போ தான் மதுரை பைபாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓரம் கட்டி சரி ஒரு காஃபி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கேன். காஃபி பிரேக் எடுத்து மீண்டும் கண்டினியூ பண்ணோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.3 கிலோமீட்டர்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா NH 744 NH 44 ஜாயின் ஆயிரும். NH 44 த்ரூவாக சென்னை. நம்ம எங்கேயும் திரும்ப தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொன்னேன் இந்த மாதிரி மதுரை கிராஸ் பண்ணுறேன், மதுரையில் போய் சாப்பிட்லான் இருக்குன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. மதுரையில் போய் நீ என்னடா சாப்பிட போகிற, நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், மதுரை ஃபேமஸே நான்வெஜ்ஜுக்கு தான், என்னடா சாப்பிடுவேன்னு. எதையாவது சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு மதுரையில் தான் சாப்பிடுவேன்ட்டு அடம் பிடிச்சி போயிட்டுருக்கேன். டைம் இப்போ 8:30 தான் ஆகுது. ஸோ பெருசாகவும் எனக்கு ஒன்றும் பசிக்கலை. பட் மதுரையில் சாப்பிட்டா பெட்ரு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் இருக்காதுன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் பெஸ்ட் மதுரையில் சாப்பிட்றது குட்டுன்னு நினைக்கிறேன். மதுரை பைபாஸில் வந்துட்டு நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்து திருச்சி ரோடு எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா சேலம், மதுரை, நமக்கு வந்து திருச்சி போகணும். திருச்சி 147 கிலோமீட்டர், தூத்துக்குடி போர்ட் 150 கிலோமீட்டர்ஸ், மதுரை 27 கிலோமீட்டர்ஸ். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் தேடுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பெருசாக எதுவுமே இருக்காது. பட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டை விட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு டைப்பு இருக்கும் இல்லையா, இங்கே ஏதோ இருக்குது. ஓகே, இந்த சின்ன கடையில் சாப்பிடும். ஸோ சாப்பிட்டாச்சு கைஸ். இதுதான் நான் சாப்பிட்ட ஹோட்டல், ஸ்ரீ கற்பக விநாயகர் ஹோட்டல்னு சொல்லிட்டு. டீசெண்டான ஹோட்டல், நல்லாயிருக்கு. ஃபேமிலிஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்க. ஃபுட்டும் டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்லி டவுன் சைடஸ் வெஜ்ஜு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான்வெஜ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இந்த ஷாப் இருக்குது. ஆல்சோ அந்த ஹோட்டல் நடத்துகிறவர் அவர் கொஞ்சம் பைக் என்தூசியஸ்ட் போல். அவர் கேட்டார் எங்கே போகிறீங்க, என்ன பைக்கு, எங்கே போயிட்டு வரீங்க, என்ன இதெல்லாம் கேட்டால் அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில்
ஐ ரியலி டென்ட் பிலீவ் தட் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்கன்ட்டு. பட் he was so sweet and it was so sweet of him. So இது ஐ மீன் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபன்னி திங் இஸ், நம்ம ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 6 நாள் இருக்குது, நம்ம இதை பண்ணிடலாம் அங்கே போயிடலாம் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் யோசித்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, சல்லுன்னு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மெமரிஸ் லைக் ஓகே இந்த நாளில் நம்ம இது பண்ணோம், இப்படி பண்ணோம், இந்த நேரத்தில் இங்கே இருந்தோம் அப்படின்னு யோசித்து அந்த ஞாபகங்களை ரீகலெக்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி எத்தனை டீ ஷாப்ஸு, காஃபி ஷாப்பில் நின்று நம்ம காஃபி பிரேக் எடுத்திருப்போம். ஆல்சோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன் எனக்கு திருநெல்வேலியில் கிடச்சிது, அதுவும் சூப்பர் ஃபுட்டு. அங்கே வெஜ் ஆப்ஷன் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கேயும் நிறைய பேர்கிட்ட பேச வாய்ப்பு கிடச்சிது, நிறையா பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண கிடச்சிது. நாகர்கோவில்லாம் பார்த்திங்கன்னா எந்த காஃபி ஷாப்பில் நிப்பாட்டினாலும் ஒரு வியூ, ஏதாவது ஒரு வியூ ஆப்போசிட்டில் அந்த வெஸ்டர்ன் காட் மலை இருக்கும், இல்லைன்னா வயல்வெளி ஏதாவது போட்டு நீட்டாக சூப்பராக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பெஸ்ட் கேம் ஃப்ரம் ஆல் த பிளேசஸ் வேர் ஐ ட்ராவல்ட். ஸோ ஃபோட்டோஸ் வேணால் நான் எடுத்துருக்கலாம், லைக் ஃபோட்டோஸ் வந்து நான் கேப்சர் பண்ணி ஒவ்வொரு பிளேஸையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் ரோட்ஸ், த ரோட்ஸ் கேப்சர்ட் மை ஃபீலிங்ஸ் அப்படி தான் சொல்லணும். லைக் ஸோ ஜாய் அண்ட் ஸோ கிரேட் டு ஹாவ் திஸ் ஜேர்னி ஸ்டார்டட் அண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா மதுரை ஏர்போர்ட், இந்த ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ். அண்ட் வித் தட் செட், மதுரை ஏர்போர்ட் அண்ட் அழகான மதுரை சிட்டி ரெண்டையுமே பின்னாடி தள்ளிட்டு நாம் முன்னோக்கி போயிட்டே இருக்கோம். என்னன்னு தெரியல, காவேரி பிரிட்ஜு, திருச்சி தாண்டி காவேரி பிரிட்ஜில் சரியான கூட்டங்க. இப்போ வரிசையாக நின்றுட்டுருக்கோம். 1/2 ஹவருக்கான ஜாம் இருக்குது, ஃபுல்லாக ரெட்டு. பரவாயில்ல, கூகுளக்கா ஊருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய யூட்டர்ன் போட்டு நம்மளை திரும்ப ஹைவேலே ஜாயின் பண்ணி விட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டரில் உளுந்தூர்பேட் டோல் வரும், கொஞ்சம் பெரிய டோல் அண்ட் டீசெண்டான டோலு. ஸோ ப்ராபப்ளி அங்கே போகும்போது எனக்கு எதாவது தூக்கம் அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி இன்னொரு காஃபி பிரேக்கு எடுக்க வேண்டியதுதான். இங்கே ஒரு காஃபி பிரேக் எடுத்தேன், பார்த்தா ஒரு கேங்கு எங்கேயோ ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்பான், வராங்களா இல்லை போகிறாங்களான்னு தெரில. செம்ம ஆட்டம், செம்ம ஃபன்னு, ரோட்லேயே இறங்கி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. மீன்வேல் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிற இடத்துல நிறைய பேர் பேசுனாங்க, வந்தாங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டது என்னென்னா எங்கேருந்து வரீங்க என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி போயிட்டு வரேங்க ராமேஸ்வரம், இதெல்லாம் பைக்லேயே வா அப்படின்னாங்க. ஆமாங்க பைக்கில் தாங்க அப்படின்னேன். ஸோ அவங்க கேட்ட அடுத்த ஒரே கேள்வி, இவ்வளோ தூரம் போகிறீங்களே உங்களுக்கு பேக் பெயினா இல்லையா, பாடி பெயின் இல்லையா, இல்லை போர் அடிக்கலையா அப்படின்னாங்க. டு பி ஆனஸ்ட், சில சமயம் போர் அடிக்கும் தான் ஹைவேஸில் ஓட்டையில், ஏன்னா பிளெயின் ஹைவேஸில் ஒன்றுமே இருக்காது. பட் டு பி ஆனஸ்ட் நாட் ரியலி. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோடு ஒவ்வொரு மாதிரி இல்லையா. ஒரு சில ரோடு இப்போ ஹைவேஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, நம்ம அமைதியாக அப்படியே
போயிட்டுருக்க வேண்டியதுதான். ஆனால் இதுவே இப்போ 2 நாள் முன்னாடியெலாம் நான் ஓட்டிகிட்டு இருந்த ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ரோடும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா. ஒரு சில ரோட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வியூ என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ரோடு வந்து நல்லா இருக்காது, பேட்சியாக இருக்கும், குண்டும் குழியுமாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு நம்ம எப்படி பார்த்தாலும் ரோடில் இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று லைக் சம் ஆர் தி அதர் திங் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், லைக் இன்புட் ஆர் லெசன். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு 100 கிலோமீட்டர் எப்படி பார்த்தாலும் முடிஞ்சிடும். எப்படி போச்சுன்னே தெரியாது 100 கிலோமீட்ரு. ஸோ ஐ வுடன்ட் சே போரிங்லாம் சொல்ல மாட்டேன். எவ்ரி ரோடு இஸ் a lesson, எவ்ரி ரோடு இஸ் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம ஒவ்வொரு ஜேர்னியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு ட்ராவலும் டிஃப்ரெண்ட்டோ, அதே மாதிரி ஒவ்வொரு ரோடும் டிஃப்ரெண்ட்டு. அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல. ஸோ ஐ பிலீவ் இன் தட். குட் மார்னிங் காய்ஸ். விடிஞ்சிருச்சு, சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:30 அண்ட் நான் செங்கல்பட்டில் இருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு, செம்ம டயர்டு, செம்ம தூக்கம். அதான் விலாகலாம் எதுவும் பண்ணல, அப்படியே ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி தூங்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக அப்படி இப்படின்னு பார்த்தா செங்கல்பட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு லாஸ்ட் காஃபி பிரேக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஓகே, ஸோ அங்கே என்னால் வ்ளாக் பண்ண முடியல. செங்கல்பட்டில் காஃபி குடிச்சிட்டு கிளம்புனேன். பட்டு யூ கைஸ் நோவில் இன்றைக்கி மண்டே வேறு. ஸோ ஊருக்கு போன எல்லா டிக்கெட்டும் இன்றைக்கி தான் ரிட்டன் வரும். ஸோ செம்ம க்ரௌடு, ஆம்னி பஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே சுத்தமாக வ்ளாகே பண்ண முடியல. அண்ட் இந்த ஸ்ட்ரெச்சு தான் எப்பவும் கொஞ்சம் காலியாக இருக்கும். ஸோ ஐ ஆம் கண்டினியூயிங் த மோட்டோ வ்ளாக் ஃப்ரம் ஹியர். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், விச் மீன்ஸ் இந்த ரைடோட எண்டுக்கு. செம்ம கான்ட்ராஸ்ட்டு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரோட்ஸு, பீஸ்ஃபுல்லான வைபு, நேச்சர், வியூஸ், டேம்ஸ், வாட்டர் பாடிஸ் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக டிராஃபிக், பொல்யூஷன், கன்ஜெஷன். யா, பட் இதுதானே ரியாலிட்டி. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சாதாரண ரைடாக மட்டும் இருந்துராது. திஸ் வில் பி a great memory to me. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ எஸ், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினெட்லி வில் இம்ப்ரூவ். ஸோ இதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் ஹைவே. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ கைஸ். I'll wrap this video here. எப்படியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனோடனே எல்லா ரைடிங் கியர்ஸும் கழட்டிட்டு அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு படுத்து தூங்க தான் போகிறேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு, அவ்வளோ தூக்கம். ஸோ I'll just drive fast. So see you soon in the next video, and until then, be safe, be happy, and ride safe. Take care. Bye bye. See you soon.